வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. இன்றைக்கு பல்வேறு சிறப்புகள் பொருந்திருக்கக்கூடிய நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்திருப்பதை நாங்கள் மிகுந்த பெருமையோடு உங்களுக்கு அறிவிக்கின்றோம். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். நியூஸ் தமிழ் தமிழ். இந்த மாவட்டத்திலே நியூஸ் தமிழுடைய பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக 3 முக்கிய கட்சிகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். திமுகவிலிருந்து திரு ராவணன் தலைமை நிலைய பேச்சாளர் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல அதிமுகவிலிருந்து திரு பாப்புலர் முத்தையா கொள்கை பரப்பு துணை செயலாளர் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து சத்யா அவர்கள் திருநெல்வேலி தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவர். மூன்று கட்சிகளிலிருந்தும் முக்கிய விருந்தினர்கள் 3 பேர் வந்திருக்கின்றார்கள். சார், முதல்ல திமுக கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ரெடியா போலாமா? திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கு ஒரு வளர்ந்த மாவட்டமாக அல்லது வேகமாக வளரக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய திமுகவா, அதிமுகவா, நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இதுல திமுகவின் செய்த சாதனைகளால் தான் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா அது எதை வச்சு சொல்வீங்க? அதற்கான காரணங்களை பட்டியலிடுங்க. திருநெல்வேலி மாநகரத்துக்கு வளர்ச்சிக்கு, இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் தென்னாட்டின் மிகப்பெரிய ஆட்சிப்போடான பாளையங்கோட்டை கல்வியில் சிறந்த நகரம், அந்த கல்வியில் சிறந்த பாளையங்கோட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை தந்தார்கள் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, கல்லூரிகள் நிறைந்திருக்கின்ற பாளையங்கோட்டையில் சட்டக்கல்லூரியும் தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தந்தார்கள். நான் முதல்வன் என்னும் மகத்தான திட்டம் இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கல்விக்கான திட்டம் தந்திருக்கிறார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் இன்னைக்கு ஒரு சிறந்த மாவட்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கு அதிமுக ஆட்சி அப்படின்னு சொன்னா எதை சொல்லி நியாயப்படுத்துவீங்க? தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டையிலே நாங்கள் அந்த கல்வியை தந்தோம், இந்த கல்வியை தந்தோம் என்று சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மர்ம ராவணன் அவர்கள். ஆனால் நீங்கள் பாளையங்கோட்டையில் இப்போ சிறுபான்மையினருக்காக சதக் அப்துல்லாப்பா கல்லூரி முன்னாடி இருந்தே இருக்கு. அந்த கல்லூரிக்கு அப்பவே 1989ஆம் ஆண்டு நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது 3 ஏக்கர் நிலத்தோடு ஆரம்பித்த கல்லூரி 30 ஏக்கர் இடம் இன்னைக்கு பார்த்தா 3000 கோடிக்கு பெருமானம் உள்ள இடத்தை அன்றைக்கே எவ்வித எதிர்பார்ப்புமின்றி இலவசமாக அரசு நிலத்தை பட்டா போட்டு சதக் அப்துல்லா கல்லூரிக்கு கொடுத்தது அதிமுக ஆட்சியில், அதுவும் நான் பிரசிடென்டா இருக்கிற காலத்தில். நீங்க சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்காக செய்த சாதனைகள் என்ன? ஏதாவது தீமையான திட்டங்கள் வந்திருந்தா போராட்டம் செய்து தடுத்து இருக்கிறீர்களா? பட்டியலிடுங்க. நீங்க கேட்ட மாதிரி எங்க அண்ணன் செந்தமிழர் சீமான் கூடங்குளம் அணு உலை போராட்டம் எப்ப நடந்தது தெரியுமில்ல நம்ம எல்லாருக்கும்? திருமணமாகி அடுத்த நாளே எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான் கூடங்குளத்துல கட்டில தாலி கட்டின மனைவியை கூட்டிட்டு வந்து களத்துல நின்றவர் எங்க அண்ணன் சீமான். களத்துல நின்றாரு. கூடங்குளம் அணு உலை என்பது இன்றைக்கும் நம்ம மடியில குண்டை கட்டிட்டு இருக்க மாதிரிதான். அது ஒன்றும் பெரிய சாதனை இல்ல. அது நமக்கு இங்க இருக்கிறதுனால அதற்காக முதல் குரல் எடுத்து போராட்டத்தை நடத்தியது எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான். அணு கழிவு மையம் அங்க வரக்கூடாதுன்னு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற சமயத்துல அந்த கூடங்குளம் ஊருக்குள்ளே போகக்கூடாது தடுத்து நிறுத்தி இந்த பாளையங்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட் நிலையத்துக்கு முன்னால நின்று போராட்டத்தை நடத்துறவங்க நாங்க. இப்ப அண்ணன் கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அண்ணன் ராவணன் அவர்கள் அதிமுகவில இருந்து அண்ணன் சொல்றாரு திமுக எதுவுமே செய்யல 5 வருஷத்துல அப்படின்னு பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது பொய்யான குற்றச்சாட்டு. ஏதோ பாலம் கட்டலன்னு சொல்லி சொல்றாரு, ரோடு போடுறேன்னு சொல்றாரு. அவங்க பாலம் இல்ல, அவங்க கட்டின பாலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ தெரியும். இந்த 10 ஆண்டுகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இபிஎஸ் ஆட்சி காலத்துல திருநெல்வேலி மாநகராட்சியில ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுல கழுதையை கட்டி போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, திட்டமா அது? வணிக வளாகம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா குறை சொல்றதுக்கு அளவு போயிட்டாங்களா? இப்ப இன்னும் அங்கதான் இருக்குங்களா? யாரு? இல்ல இந்த 5 வருஷத்துல கேக்குறேன். 5 வருஷத்துல கழுதை இன்னும் நாங்க கழுதையை பத்திட்டு நல்லாட்சி கொண்டு வந்திருக்கோம். கழுதை அடைகிற இடமா வச்சிருந்தத கழுதைகளை விரட்டிட்டு இன்னைக்கு திராவிட மாடல் நல்லாட்சி திறம்பட ஆட்சி நடக்கு.
இன்னும் சொல்ல போனால் 10,000 கோடி ரூபாயை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக எங்கள் முதல்வர் மக்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தந்திருக்கிறார். மறுக்க முடியுமா? இல்ல 10,000 கோடி எதுக்கு கொடுத்திருக்காரு? எதுக்காக கொடுத்திருக்காரு? எங்க கொடுத்திருக்காரு? நீங்க குடிநீர் திட்டம் மாநகராட்சியில பட்டியல் எடுங்க. மானூர்ல புதிய அரசு கல்லூரி, திருநெல்வேலி தொகுதிக்கு புதிய வட்டார புத்தொழில் மையம், திருநெல்வேலி கண்டியபுரி புறநகர் மருத்துவமனை புதிய கட்டடம், கங்கேகொண்டான் சிப்காட்ல உணவு பூங்கா, இன்னும் சொல்ல போனா பேட்டை அரசினர் தொழிற்பயிற்சி மையம், தொழில்நுட்ப மையம், மானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு கூட்டு குடிநீர் திட்டம், நெல்லையப்பர் கோயில் திருப்பணிகள், கண்டியபுரி பழையப்பேட்டை. இன்னும் நான் சொல்றேங்க, உணவு பூங்கா அவங்க கட்டி கொடுத்தாங்க. பட்டியலிட்டு எங்க சாதனையை நான் சொல்றேன். 23/2021 நம்மளுடைய முதலமைச்சர் அப்ப வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. நாங்குநேரியில அரசு கலை அறிவியல் கல்லூரி திறக்கப்படும் சொல்லிருக்காரு. வரலன்னு நினைக்கிறேன். மக்கள் வரலங்கிறாங்க. திருநெல்வேலியில பல் மருத்துவ கல்லூரி ஏங்க இருக்குங்க, அரசு மருத்துவ கல்லூரி உள்ள வந்து பாருங்க. பொய்யான குற்றச்சாட்டு இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க பொய்யான குற்றச்சாட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவ கல்லூரியில நான் மறுக்கல. நீங்க சொல்லுங்க. இருக்கு அரசு மருத்துவ கல்லூரிக்கு வாங்க. பல் மருத்துவ திருநெல்வேலியில பல் மருத்துவ கல்லூரி, மருத்துவமனை இல்ல, மருத்துவ கல்லூரி இருக்குயா. புதிய கட்டடங்கள் தந்திருக்கிறோம். நீங்க கொண்டு வருவோம். சரி, ஓகே மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. மருத்துவ கல்லூரி எங்க இருக்கு? சரி, விக்ரமசிங்கபுரத்துல மருத்துவ கல்லூரி, மருத்துவமனை அல்ல, காலேஜ், பல் மருத்துவ கல்லூரி, டென்டல் காலேஜ். எங்க 1000 திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். 2 திட்டத்தை நீங்க சொல்றீங்களா நிறைவேற்றப்பட்ட இல்ல, இதெல்லாம் வந்து 5 வருஷத்துல செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி. எங்க அரசு இன்னும் எத்தனை இடர்பாடுல மத்திய நடுவுல அரசு தரப்படுத்த நிதி பற்றாயோடு எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து எங்க சகோதரி மட்டும் தான் நிறைவேறிக்குங்க ஐயா. இப்ப இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்துல, திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரத்துல குளிர்பதன கிடங்குகள் கொண்டு வரப்படும். கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வருவோம். 26 உறுதியாக கொண்டு வருவோம் சார். ஏங்க ஐயா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கொண்டு வருவோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு தலைவர் கண்டிப்பாக செய்து தருவார். திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை தான் செய்யும், சொல்லாதையும் செய்யும். மக்களுக்கான திட்டங்கள்ல முதன்மையா அண்ணன் ராவணன் என்ன சொல்றாருன்னா திமுக இப்ப நாங்க வந்து அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுற கட்சி கிடையாது. 2021 சொன்னோம், 2026 சொல்றோம். கண்டிப்பா சொல்றோம். மாத்திலாம் பேசல. கொண்டு வரப்படும், கொண்டு வர மாட்டோம்னு சொன்னா நீங்க சொல்லலாம். கொண்டு வர மாட்டோம்னு சொன்னா சொல்லலாம். கொண்டு வரப்படும் தான் சொல்றாரு. என் தலைவர் அப்படி செய்வாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 5 வருஷம் இல்ல 10 வருஷம் வந்திருக்கீங்க. திருநெல்வேலி மாவட்டம் இதை வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலா ஒப்பிடுறாங்க இங்க இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையை. அந்த அளவுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி இங்க கல்வி நிலையங்கள் இருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி இங்க கல்வி நிலையங்கள் திறந்திருக்காங்க. அப்ப பள்ளியில, கல்லூரியில, கல்வியில ஒரு சிறந்த மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டம் இன்னைக்கு திகழுது. அப்ப அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்புக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? வேலை வாய்ப்புக்கு தான் அந்த சிப்காட் நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கோம். அது கொண்டு வந்தது வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணே ஒண்ணு. கங்கேகொண்டான்ல இருக்கிற சிப்காட் எல்காட் எல்லாமே திமுக கொண்டு வந்தது. ஐடி கம்பெனி கொண்டு வரேன்னு நாங்க சொல்லலையே. ஐடி கம்பெனி கொண்டு வரேன்னு சொல்லலையே. சொன்னாதான் செய்வீங்களா? அப்ப மக்கள் மேல வந்து அக்கறை இல்லையா? திருநெல்வேலி மாவட்ட மக்கள் மேல அக்கறை இல்லையா? அதாவது நீங்க 10 ஆண்டு காலத்துல நாங்க செஞ்சது இன்னைக்கு திருநெல்வேலியை வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியா மாத்தி. இல்ல சார், இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பொறியியல் அதிகம் படிக்கக்கூடிய ஒரு 5 மாவட்டம் எடுத்துட்டா திருநெல்வேலி மாவட்ட மாணவர்கள் அதிக அளவுல படிக்கிறாங்க. அப்ப பொறியியல் படிச்சுட்டு அவங்க எங்க போய் வேலை பார்ப்பாங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன செஞ்சீங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தான் அங்க ஒரு ஐடி பார்க்கே திறந்து வச்சிருக்கோமே. இப்பதான் திறந்து வச்சிருக்கேன்றீங்க. எங்க சொல்றீங்க? கங்கை கொண்டான்ல வந்து சிப்காட் திறந்திருக்கீங்க. ஐடி பார்க் தனியா இருக்கு. ஐடி பார்க் ஆனா போதுமான கம்பெனிகள் இல்லங்கறாங்க. பெயர் அளவுக்கு தான் செயல்படுதுன்னு மக்கள் சொல்றாங்க. கங்கை கொண்டான்ல வந்த பெரிய அளவுல நிறைய வேலை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்ததே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரவில்லை. நாங்க நிறைய வேலை வாய்ப்பு முகாம்கள்லாம் வச்சு படித்த மாணவர்களுக்கு பல்வேறு இடங்கள்ல வந்து வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாடு பூரா ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் வேலை இல்லாம இப்ப இளைஞர்கள் யாருமே இல்ல, எல்லாரும் நல்ல வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்ட மக்களே, இந்த அதிமுகவினுடைய திறந்த மனதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இளைஞர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே வேலை இல்லாம இல்ல, வேலையில்லா திண்டாட்டமே திருநெல்வேலியில இல்லன்னு சொல்லிருக்கீங்க. நான் இதை பத்தி எந்த கருத்தும் சொல்லல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, இன்னும் ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. அதிமுக கிட்ட, இப்ப திமுக கிட்ட நிறைய கேள்விகள் நம்ம கேட்டோம். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து வற்றாத ஜீவ நதியாக தாமிரபரணி நதி இருக்கு. ஆனா இன்னைக்கு கை வச்சா ஒரு சாக்கடையா தான் இருக்கு. ஏகப்பட்ட ரசாயன கழிவுகள், திடக்கழிவுகள்,
இல்லாத விஷயமே இல்ல. அது கிட்டத்தட்ட ஒரு சென்னையில இருக்கிற கூவம் நதியோட ஒப்பிட்டே பேசலாம். அந்த அளவுக்கு மோசமா மாறிச்சு. மனசே கஷ்டமா இருக்கு. 10 ஆண்டு கால ஆட்சியில அந்த நதியை சுத்தப்படுத்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில அந்த நதியை சுத்தப்படுத்துறதுக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கி அதை சிறப்பு கவனம் செலுத்தி சுத்தப்படுத்தி சுத்தமா தான் வச்சிருந்தோம். இப்ப திமுக காரங்க வந்தாங்க, அவன் உடனே அந்த சுத்தத்தை பூரா கலைச்சிட்டாங்க. திருப்பி அதை கழிவு நீர் ஓடையா மாத்ததுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 10 ஆண்டு காலமாவும் அந்த நதியோட நிலைமை அப்படிதான் இருந்தது. இல்ல. ஏதோ அந்த தண்ணீர் மொண்டு குடிக்கிற அளவுக்கு ஒரு சுத்தமான தண்ணியா இருந்ததாகவும், திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் சாக்கடை கழிவெல்லாம் திறந்து விட்டாங்கன்ற மாதிரியும் அது ஏற்கனவே அப்படி சொல்ல மக்கள் பாக்குறாங்கல்ல. இது ஏற்கனவே நான் சொல்றது வந்து என்னன்னா, 10 ஆண்டு காலமும் அதுக்கு நிதி ஒதுக்கி முடிந்த அளவு அந்த தாமிரபரணி ஆற்றை வந்து சுத்தப்படுத்துவதிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா காலத்திலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் சரி, ஒரு 500 + 400 900 கோடி ரூபாய் ஒதுக்கி அதை சுத்தப்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்ல, தாமிரபரணி ஆற்றினுடைய நீர்கள் வந்து கடலிலே கலக்கக்கூடாது என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் ஆங்காங்கே எப்படி குடிமராமத்து நாயகன் என்று பெயர் பெற்றாரோ, எப்படி குடிமராமத்து திட்டங்களை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தினாரோ சோழர் காலத்தை போல, அதை போல தாமிரபரணியும் பல்வேறு தடுப்பணைகள் கட்டி நீர்களை கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தான் உச்ச நீதிமன்ற வழக்கு இருக்கு, ஹைகோர்ட்ல இருந்து நீதிபதிகள் வந்து பார்வையிட்டு அந்த குளங்கள் தூர்வாரப்பட்டிருந்தா வெள்ள காலங்கள்ல அவ்வளவு தண்ணி நேரா போய் எங்க இப்ப எந்த குளமா இருக்கா? குளத்துல மண்ணெண்ணு என்ன செய்ய முடியும்? குடிமராமத்து பணி அல்ல, குளத்து மணல் கொள்ளை திட்டம் தான் அதுக்கு திட்டம் பேரு. குளத்துல மண்ணெண்ணாங்களே தவிர குடிமராமத்து பணி அல்ல. அதை வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். நாலாபுரத்துல 500 கோடி ரூபாய்க்கு கல்கோரியில கல்ல பூரா அடுத்து உடைச்சு அவர் சபாநாயகர் அப்பாவு இப்ப இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாலாபுரம் தாலுகால மட்டும் 5000 கோடி ரூபாய்க்கு அத்துமீறி கல்ல உடைச்சிருக்காங்க. சட்டத்துக்கு புறமா உடைச்சிருக்காங்க சார். அறப்போர் இயக்கமே தலையிட்டு அதை பல இடங்கள்ல நீதிமன்றத்தில் கொண்டு போயிருக்காங்க. மணல் கொள்ளையடிக்கிறதுலயும் ஏதாவது பேசுறதுக்காக பேசக்கூடாது. ஒரு நிமிஷம். நீங்க குடிமராமத்து நாயகன் சொல்லி உங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை சொல்றீங்க, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். ஆனா உண்மையிலே திருநெல்வேலி மாவட்ட மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா தாமிரபரணி சுத்தப்படுத்திருந்தா திருநெல்வேலி ஒட்டுமொத்த மக்களும் வாழ்த்திருப்பாங்களே. இல்ல சார், தாமிரபரணியும் சுத்தப்படுத்தணும் சார். ஆனா அதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு பெரும் பங்கு தேவைப்படுது. நீங்க தாமிரபரணி ஆத்தை எந்த அரசு வந்தாலும் சரி தடுக்கிறாங்களா? மக்கள் தடுக்கல. மக்கள் வந்து அதாவது கழிவுநீர் ஓடைகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து நீங்க என்ன இருந்தாலும் சரி பொது உடைமைகள், இப்ப குப்பை கொட்டாதீர்னு எழுதி போடுறோம், அதையும் தாண்டி குப்பையை கொட்டிட்டு போயிடுறாங்க. மக்களுடைய ஒத்துழைப்பு நம்ம தாமிரபரணியை 100% சுத்தப்படுத்தும். ஓகே, நன்றி. இப்ப தாமிரபரணிக்காக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய 5 தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகளும் சேர்ந்து போராடி இருக்கலாமே. நீங்க கடுமையான அழுத்தம் கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு நடவடிக்கை கிடைச்சிருக்கும். நாங்க ஏற்கனவே பல போராட்டங்களை அதுக்காகவும் நாங்க முன்னெடுத்திருக்கிறோம். அண்ணன் சீமான் மட்டும்தான் வந்து ஆத்து மணல் கொள்ள எடுக்க கூடாதுன்னு சொல்லி களத்திலே வந்து நின்னதுனாலதான் இன்னைக்கு பெருமளவு ஆத்து மணல் கொள்ளை இங்க தடுக்கப்பட்டிருக்கு. பாதாள சாக்கடைக்கு எந்த திட்டமும் கிடையாது. திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா சுத்தமல்லியில இருந்து தாமிரபரணி ஆற்று தண்ணி தான் திருநெல்வேலி காவால வருது. ஆனா அந்த நகர பகுதி முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சகோதரி, எப்ப எடுத்த போட்டோ? 5 வருஷத்துக்கு முன்னாடியா இப்போமா? ஐயா, இப்போ இன்னைக்கு எடுத்த படம். இன்னைக்கு எடுத்த படம். இடம் தெரியாம இந்த ஆட்சி போனீங்கன்னா அது எங்க எடுத்ததுன்னு தெரியும். திருநெல்வேலி காவாய். திருநெல்வேலில பல காவா இருக்கு. அது எந்த காவான்னு சொல்லுங்க. திருநெல்வேலி காவா வர்ற பகுதி எது? அவங்க வந்து டவுன் பகுதி டவுனுக்குள்ள இருக்க இந்த திருநெல்வேலி கால்வா வரிசையா வரும். சரிங்களா? சரி, ஓகே. அந்த பகுதி எது? தமிழ்நாட்டுல டாஸ்மாக்னால ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்றீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? நாங்க சாராயத்துக்கு மாற்றா வந்து கல்லு கொண்டு வருவோங்குது. கல்லு குடிக்கிறவனுக்கு போதை ஏறாதா? சாராயம் குடிச்சாலும் போதைதான். நீங்க சொல்ற டாஸ்மாக்ல மது குடிச்சாலும் போதைதான், கல்லு குடிச்சாலும் போதைதான். இது வேணான்னு சொல்றப்ப அதை மட்டும் ஏன் இருக்கீங்க? கல்லு உணவின் ஒரு பகுதின்னு நிரூபிச்சிருக்கீங்க. நீங்க அப்படி ஒரு பேர் வைக்கிறீங்க. கல்லு குடிச்சா போதை வருமா வராதா? கல்லு உணவின் ஒரு பகுதி தான். கல்லு குடிச்சால் போதை வருமா வராதா? ஐயா, நான் சொல்றத கேளுங்க. நான் கேட்டேன். என் கேள்விக்கு பதில், நேரடி பதில் வேணும். என் கேள்விக்கு ஒரு மரத்து கல்ல வடிச்சு உடனே குடிச்சா யாருக்கும் போதை ஏறாது. பெண்களுக்கு எங்க சொல்லிருக்காங்க? யார் எந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்க? நான் குடிச்சிருக்கையா? எந்த சயின்டிஸ்ட் சொல்லிருக்காங்க? நான் குடிச்சிருக்கேன். இல்ல, நீங்க போதை வராதுன்னு இப்ப
ஐயா, சயின்டிஸ்டா? கல்லை தடை செஞ்சது யாரு? கல்லு உணவின் ஒரு பகுதின்னு ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. எங்க நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு நாங்களும் கேக்குறோம். எங்க நிரூபிச்சிருக்கீங்க அதான் கேக்குறோம். எந்த ஆய்வு, எந்த யூனிவர்சிட்டி? ஒருவேளை பாளையங்கோட்டை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்றதுனால இங்க ஏதாவது பல்கலைக்கழகங்கள் நிரூபிச்சிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க எந்த முடிவின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? எந்த முடிவின் அடிப்படையில கல் போதை தராதுன்னு எப்படி சொல்றீங்க? மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கேரளா சரி, கர்நாடகா சரி, எல்லா பகுதியிலுமே கல் இறக்க அங்க தடை கிடையாது. ஆனால் இங்க மட்டும் இந்த 2 திராவிட மாடல் ஆட்சியில மட்டும்தான் கல் இறக்க தடை இருக்கு. கல் இறக்க தடை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு இந்த சாராய கடையின் மூலமாக தனிப்பட்ட அதாவது இவங்க கட்சி சார்ந்தவர்களோ அல்ல கட்சி ஆட்சியில் இருப்பவர்களோ அவர்கள பினாபிகளோ எல்லாருமே சாராய ஆலயம் வச்சு நடத்துறாங்க. அதற்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த டாஸ்மாக். ஐயா எடப்பாடியார் அவர்கள் இப்ப தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா அதிமுக 2000, அந்த 2000 வேண்டாம், புதுசா ஒரு கட்சி அவங்க 2500 கொடுக்கறேன்றாங்க பெண்களுக்கு. இல்ல மக்கள் விரும்புறாங்க கொடுக்கறாங்க. நான் சந்திக்கிற ஒவ்வொரு பெண்களும் இல்ல அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? 2000 வேண்டாம். இல்ல வேணாம்னா உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு வேணாம், மக்களுக்கு வேணாம்ன்றத நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன் வாங்கலையா? உங்க வீட்ல வாங்கலையா? பிடிச்சிருக்கு ஏத்துட்டாங்க. 4000 வாங்கல பட்டியல் போட முடியுங்க. மக்களுக்கு பிடிக்கல, குறிப்பா பெண்களுக்கு பிடிக்கவே இல்ல. குறிப்பா நாள்தோறும் பெண்கள் அதனால சித்திரவதை செய்யப்படுறாங்க. பிடிக்கலங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கு அந்த திட்டம் பிடிக்கல நீங்க எப்படி சொல்ல முடியும்? அம்மையார் கனிமொழி என்ன சொன்னாங்க? அத சொன்னாங்க. கடந்த தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? படிப்படியாக நாங்கள் குறைப்போம். எப்ப சொன்னாங்க? 21ல சொன்னாங்க. 1 இல்ல 2016ல சொன்னாங்க. 2016ல சொன்னாங்க. திமுகவை மக்கள் வெற்றி பெற வைக்கல. அதனால 2021ல அந்த கொள்கையை அவங்க விட்டுட்டாங்க. திருநெல்வேலியில நிறைய கொலை, கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா அடிப்படையா இருக்கிறது மது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கொலை, கொள்ளை இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடைபெறக்கூடிய ஒரு மாவட்டங்கள்ல ஒன்றா, ஒரு டாப் 3 மாவட்டம் எடுத்தா திருநெல்வேலி இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தத்தோட தான் அதை பதிவு பண்றேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திருநெல்வேலியில காப்பாத்துறதுக்கு திமுக எடுத்த நடவடிக்கை என்ன? சட்டம் ஒழுங்குனா எது? பொது அமைதி பாதிக்கப்படுகிறதா? பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கிறதா? கஞ்சா நீங்க சொல்ற சட்டம் ஒழுங்கு திருநெல்வேலி மாவட்டத்துல சரியா இருக்கு. எங்கேயாவது ஜாதி கலவரம் உண்டா? இபிஎஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது கிடையாது. தமிழ்நாட்டிலே மாவட்டம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்ததுல திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி ஆணவ படுகொலை நான் கேட்கிறேங்க. அதுக்கு சிறப்பு சட்டம் கடந்த ஆட்சியில இருந்ததா? இன்னைக்கு கொண்டு வந்தது திமுக. ஆணவ சட்டம் கொண்டு வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வந்து திமுக. ஆணவ படுகொலைக்கு அமைதியா இருக்குன்னா ஆணவ படுகொலைக்கு இன்னும் சிறப்பு சட்டமே கொண்டு வரல. சட்டம் கொண்டு வரணும்ன்ற கோரிக்கை மட்டும்தான் இருக்கு. கொண்டு வரல. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் சிறந்த சட்ட ஒழுங்கு மாநிலம். நான் கேட்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய 6 நாளா காங்கல. 2 நாள் பார்த்தா பாலியல் வன்கொடுமை பண்ணி பக்கத்துல இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு உங்களுக்கு விளாத்திக்குளம் என்னாச்சு? விளாத்திக்குளம் என்னாச்சு? விளாத்திக்குளம் என்னாச்சு கேளுங்க. 10 நாளாவது விளாத்திக்குளத்துல 10 நாளாவது பொம்பளை நடக்குதா இல்லையா? காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரி, ஓகே, ரைட். நீங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க சார். நீங்க ஒரு வார்த்தை ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. மக்களுடைய கேள்விகள், சில கேள்விகளை எடுத்து நேரடியாக கேட்க போறோம். ஹர்ஷினி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, பாளையங்கோட்டையில குணவாணிகர்புரம் ரயில்வே கேட் மேம்பாலம் நீண்ட கால பிரச்சனை. இந்த ரயில்வே கேட் மேம்பாலத்தை உடனடியாக சரி செய்யணும் என்பது என்னுடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய சிறைச்சாலை, பாளையங்கோட்டையினுடைய மத்திய சிறைச்சாலை, அந்த பக்கம் பாலத்தை கட்டுறதுல பல்வேறு சட்ட சிக்கல்களும் இருக்கிறது. இதையெல்லாம் ஆய்வு செய்து மக்களுடைய இந்த கடினம் இப்ப பொதுமக்கள் சொன்ன கருத்துக்களை மனதிலே வைத்துக்கொண்டு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த உடனே மத்திய சர்க்காரோடு இணக்கமாக இருக்கிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதுனால நாங்கள் மீண்டும் பதில் பெறப்பட்டது. நன்றி. திமுக நீங்க சொல்லுங்க சார். அந்த அண்ணா திமுக ஆட்சி காலத்துல தான் அந்த பாலத்தை தடுத்தாங்க. கடந்த காலத்துல ஒய் வடிவ பாலம் இப்ப 110 கோடி ரூபாயில சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யாரு?
தடுத்தது யாரு? அண்ணா தடுத்தது யாரு? ஆட்சியில தான் தடுத்தது யாரு? அமைதியா பாரு. தடுத்தது யாருன்னு சொல்லுங்க. அதிமுக ஆட்சியில தடுத்தது யாரு? தடுத்தது யாரு? அவருக்கு தெரியும். தடுத்தது யார் யாருன்னு அந்த சார் மாதிரி இதுவும் அவருக்கு தெரியும். தடுத்தது யாருன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு கொலவாடிக்க பாலம் வரப்போகுது, கொலவாடிக்க பாலம் வரப்போகுதுன்னு டேஞ்சர் ரெக்கார்டு மாதிரி 2 பேரும் சொல்லிட்டே இருக்க போறாங்க. உறுதியாக நாம் தமிழர் இந்த பாராளுமன்ற தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக எங்க தம்பி சரண் போன அன்னைக்கு அதுக்கு உறுதியா வரும். அதுதான் மக்களுக்கு விடிவு அன்னைக்குதான் உண்மையிலே. தென் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை, அதாவது திருநெல்வேலி அரசு மருத்துவமனை வந்து ரொம்ப மிகப்பெரிய மருத்துவமனை. அப்போ இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் வந்து பல்நோக்கு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டியில இல்ல. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மாசமா இல்லீங்களா? இல்ல, கட்டினதுல இருந்தே அங்க இல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி. எந்த வருஷத்துல இருந்து கேக்குறேன்? 4 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா? ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்டி. இது நாம் தமிழர் கட்சி வந்து அமையும் பட்சத்துல உறுதியாக எல்லா ஊராட்சி தோறுமே ஒரு மருத்துவமனைகளை ஏற்படுத்தி கொடுத்து, அதே போன்று ஒவ்வொரு ஒன்றிய பகுதியிலும் பல்நோக்கு மருத்துவமனைகளை ஏற்படுத்தி கொடுத்து இலவசமான மருத்துவத்தை எம் மக்களுக்கு செய்து கொடுப்போம் என்பதுதான் எங்களுடைய முதல் வாக்குறுதியை. நாங்க திட்டம் போட்டு ஒரு அருமையான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியா அண்ணன் எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில் கொடுத்துட்டாரு. அது நாங்க கட்டின ஆஸ்பத்திரிங்கிறதுனால இங்க இருக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேனை தூக்கி கொண்டு அங்க வைக்க மாட்டேங்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் 2 இருக்கு, மிக பிரம்மாண்டமான நவீன அதிநவீன இது. அதை வந்து மாத்தி வைத்தா அங்கே எல்லாம் எடுத்துக்கிட்டா இப்படி ஏதாவது ஆவலாதி சொல்ல முடியாதுங்கிறதுனால திமுக ஆட்சியால் முடக்கப்பட்டதுதான் அந்த அம்மாவுடைய புகார். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்த உடனே அதை நிறைவேற்றார். ஓகே சார், இப்ப உங்க மேல பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க தவறான குற்றச்சாட்டு இது மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. சொல்லுங்க. வாகன வசதி எடப்பாடியார் ஆட்சின்னு சொன்னாங்கல்ல, அறகுறையா விட்டுட்டு போன மருத்துவமனையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி இன்னைக்கு அங்க இருக்கிற நோயாளிகளுக்கு இங்க இருந்து வாகன வசதி செஞ்சு கொடுத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. நீங்க போய் பாருங்க, ஹைக்ரோட்ல இருந்து சிடி ஸ்கேன் எடுக்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வாகன வசதி இருக்கு. அங்க இருந்து வாகன வசதியில அரசு மருத்துவர்கள் சொன்ன அத்தனை பேர் இங்க வந்து எடுக்காங்க. அந்த புகார் கொண்டு கேட்டு பாருங்க. அனைத்து மருத்துவ காவேரி மருத்துவமனை வச்சிருக்காங்க திமுக. தவறு தவறு தவறு. வசதிகளுடன் காவேரி மருத்துவமனை அரசு திறந்திருக்காங்க. மைய மருத்துவமனையில எல்லா வசதி இருக்கு. அதுக்காக கருத்தூர் கேறப்பட்டு புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு அங்கே கொண்டு செல்வதற்கு திட்டம் திட்டப்பட்டிருக்கு. மறுக்கல, நாங்க வாகன வசதி செஞ்சு கொடுத்திருக்கோம். எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் எடுக்க 24 மணி நேரமும் ஏங்குது. எந்த நோயாளியாவது வந்து எங்களுக்கு இந்த வசதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? உண்மையிலேயே அப்படி சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐ தேவையான வசதிகளும் இருக்கு அப்படின்னா மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க, வாழ்த்துவாங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக முக்கியமான பிரச்சனை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கல்குவாரிகள். இந்த கல்குவாரிகள் என்பது இப்போ இன்னைக்கு வந்து அதிகமாக சுரண்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த இது வந்து ஒரு சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இப்ப நாம் தமிழர் நீங்க சொல்லுங்க. இப்ப இல்ல நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த மாவட்டத்தில் இருக்கு, நீங்க பெரிய அளவுல எதுவும் தடுத்து நிறுத்தின மாதிரி தெரியலையே. இப்ப நாம் தமிழர் கொள்கைக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை போராட்டத்தை முன்னெடுத்ததுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்க தொடர்ந்து நீங்க மட்டும் அதை மொத்தமா தடுத்து நிறுத்திருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் உங்களை நேசிப்பாங்க, ஒட்டுமொத்த மக்களும் உங்களை வாக்களிப்பாங்க. தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இது கூட புரியல. போராடுறீங்க, ஓகே, தடுத்து நிறுத்தணும்ல. போராடுற நிலைமையில மக்கள் என்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும் போது அத்தனை கோரிகளை இழுத்து மூடப்படும். ஐயா அப்பாவு என்ன சொன்னாங்க? அந்த அடைமிதிப்பான் குளத்துல அந்த குவாரியில மண் சரிஞ்சு விழுந்து 4 உசுறு இறந்து போச்சுல்ல. 4 உசுறு இறந்து போனப்போ இங்க இருக்கிற சப் கலெக்டர் வந்து என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் குவாரிக்கு பல கோடிகளை ஃபைன் போட்டாங்க. ஃபைன் போட்ட அந்த சமயத்துல நம்ம ஐயா சபாநாயகர் ஐயா அப்பாவு ஐயா ஞான திரவியம் வந்து கலெக்டர் கிட்ட உட்கார்ந்து என்ன பேசுறாங்க? இந்த கனிமவளத்துறையின் அமைச்சர் வந்து அந்த குவாரிகளுக்கு விதிக்கப்பட்ட ஃபைன்ல மிகவும் குறைக்க சொல்லி பேசி 5 விழுக்காடுகள் மட்டுமே அந்த ஃபைனை கெட்டா போதும்னு பேசுறாங்க. எப்படி 5 விழுக்காடுகள் மட்டுமே கெட்டி மறுபடியும் எவ்வளவு விரைவா குறைப்பீங்க? இருக்குதே, காணொளி இருக்குதே. அப்ப கலெக்டர் ஐயா விஷ்ணு பக்கத்துல பக்கத்துல தான் உட்கார்ந்து இவங்க பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க பேசுறது ரொம்ப தவறு. அந்த கலிமலை இப்ப 2 தொகுதியுமே சொல்லிருக்காங்க. ராதாபுரம் தொகுதி அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, இசக்கி சுப்பையா நம்மளுடைய அம்பாசமுத்திரம் தொகுதி. இப்ப 2 தொகுதியிலுமே கல்குவாரி நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அவங்க மக்கள் சொன்ன கருத்து நியாயமானது, உண்மையானது.
நீங்க கூட இவங்க பேசும்போது கேட்டீங்க ஆதாரம் இருக்கான்னு சொல்லி. விஷ்ணு இல்ல, அவர்கள் நம்ம சட்டமன்ற மாவட்ட உறுப்பினர் இருக்கிற ஆட்சித்தலைவரா தொகுதியிலயும் அதே குற்றச்சாட்டு இருக்கு. ஆ? நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தொகுதியிலயும் அந்த அதை குற்றச்சாட்டு சொல்லுங்க. இருக்கு. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதின்னு அவர் சொன்னாரு. ஆனா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏ இருக்கிறவர் கோரி நடத்துறாருன்னு சொல்லல. அப்படி சொல்லல சார். தடுத்து ஆனா- நிறுத்தனால இப்போ எம்எல்ஏ எது கொடுக்குறாங்க உங்களுக்கு பதவி? எம்எல்ஏவா மக்கள் எதுக்கு அதைத்தான் உங்களுக்கு நான் தேர்வு சொல்ல வரேன் செய்றாங்க? சார். ஆதாரத்தோட மக்களுக்கான பிரச்சனையை, கனிம வளத்தை, இயற்கை வளத்தை பாதுகாக்கணும். அதுக்கு நான் மக்களுக்கு தேவையான ஆதாரத்தோட- திட்டங்களை செஞ்சு ஆதாரத்தோட கொடுக்கணும். சொல்றேன் உங்க எம்எல்ஏ சார். செஞ்சு கொடுத்திருக்காரா? ஆமா, செஞ்சு கொடுத்துருக்கோம் சார். இதை பூரா பண்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கல்கோரி நடத்துறதுல ஒருத்தன் கூட அதிமுக இருக்க மாட்டானே. பாருங்க, லிஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்க, லைசன்ஸ் வாங்கி பாருங்க, பினாமி பேரை எடுத்து பாருங்க, சரி, okay. எதை எடுத்து பார்த்தாலும் அதுல அதிமுக காரங்க இருக்க மாட்டாங்க. Okay. அதிமுக தொகுதியிலையும் திமுக காரங்க தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை ஏன் தடுக்க மாட்டேங்கிறீங்க? பட்டியல அவங்களே இல்ல, சொல்லுவாங்க. அதை ஏன் தடுக்க மாட்டேங்கிறீங்கன்றதான் கேள்வி. அடுத்து குரல் கொடுக்க போய் தானே விஷ்ணு கலெக்டர் போய் ஆய்வு பண்ணி 526 கோடி ரூபாய் அவரால் வச்சாரு. இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல கனிம வள கொள்ளை இருக்கா இல்லையா? ஒன் வேர்ட் ஆன்சர். கனிம வள கொள்ளை இல்லை. கனிம வள கொள்ளை இல்லை. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. மக்கள், திருநெல்வேலி மாவட்ட மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நேரில் அவங்களுக்கு தெரியும். பார்த்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு கல்கோரி இல்லை. ஆதாரபூர்வமா சொல்லுவேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைன்னா மக்கள் பாராட்டுவாங்க. ஐயா, மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும்? முக்கியமாக இந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுமையுமே விவசாய பூமி தான். அதனால முதல்ல நாங்க விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான அத்தனை திட்டங்களையும் தான் செயல்படுத்தி காட்டுவோம். படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் எங்கள் அடுத்த இலக்கு. ஓகே ஓகே, நன்றி நன்றி. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் உருவாக்கி தருவோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவதாக. அதிமுகவிற்கு மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? வாக்களித்தால் இந்த மாவட்டத்துக்கு என்ன மாதிரியான கூடுதல் வளர்ச்சி கிடைக்கும்? திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தேவைகள் நீங்க அத்தியாவசிய தேவைன்னு சொன்னா மாநகராட்சியில் முதல்ல 55 வார்டுலையும் அனைத்து சாலைகளையும் உடனடியாக அண்ணன் எடப்பாடியார் வந்தோடனே சீரமைச்சு தருவோம். மின்சார கட்டணத்தை கட்டுக்குள் வைப்போம். மாதம் ஒரு முறை மின்சார கணக்கெடுத்து மக்களுடைய பணம் வீணாகாமல் பார்த்துக் கொள்வோம். வாக்காள பெருமக்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கான பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறது. ஒன்றல்ல ரெண்டல்ல 1000 திட்டங்களை சொல்ல முடியும். நீங்க கங்ககொண்டல்ல சிப்காட் தொழிற்சாலை, டாடா சோலார் மின் திட்டம் மற்றும் விக்ரம் சோலார் மின் திட்டம் பலாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறது. நன்றி. தாமிரபரணி டேர்ட்டி ஆகிட்டே இருக்கு, வர வர வேஸ்டா போய் கடலை கலக்கி ஒன்னும் இல்லைன்னா இண்டஸ்ட்ரிக்கு போகுது. ஸோ நானுமே தினமும் பஸ்ல தான் வரேன். லேடிஸ் ஃப்ரீ பஸ்ல ப்ராப்பரா ஒரு டெக்கோரமோட ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல பிறந்தவன், நம்ம ஊர்ல இருக்கிறவன் தமிழனுக்கு ஓட்டு போற உரிமை கொடுத்தாலே போதும். மற்ற நாட்டுக்கார நம்ம ஊர்ல நம்ம ஆச்சு முடி பண்ண கூட நான் சொல்றேன். வந்தார விளைவிக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வாழ்ற தமிழர்களுக்கு ஒருத்தர் அடிச்சு அவரது நல்லா இருக்கு சொல்லுங்க.